பாஜகவோட கைப்பாவை சிபிஐ, சிபிஐட்டு இந்த வழக்கு போயிருச்சு, அதனால் நாங்களும் பாஜகவோட கைப்பாவை, அதனால் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு அரசியல் சாயம் பூசிக்கிட்டே இருக்கீங்க. தாவேக்கு எது செஞ்சாலும் மறைமுகமாக பிஜேபியோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க காட்டமாக சொல்கிறாங்க. அது இவங்களுக்குலாம் கிடையாது, எல்லாருக்குமே குத்துறாங்க. இவங்க குத்தலையா? இவங்க குத்தலையா? இதே வழக்கு சிபிஐக்கே மாற்றினீங்க, நீங்கள் பாஜகவோட பி டீம்னு சொல்லலையா? ஒரு படி மேலே போய் முட்டாள்தனமாக ஃப்யூச்சரில் திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைக்கும், தாவேக்கா தனியாக நிற்கும்னு அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவாளி புயலமணி ஒருத்தர் சொன்னார்ல. யார்? லயோலாமணி, சாரி, அவர் சொன்னார்ல. அவர் தான் சொன்னார், நான் வேணா எடுத்து காட்டுறேன். சொல்லியிருக்காரு, ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இல்லை, அது அவங்களுடைய அனுமானமாக இருக்கலாம். அவங்க அப்படி ஒரு அவங்க சொன்னா அனுமானம், இவங்க சொன்னா சாயம் பூசுறதுன்னு எடுத்துக்கிறதுலாம் இது என்ன அரசியல் இது? சரி, அப்போ இந்த சூழலை எப்படி தான் பார்க்குறது? அப்போ இது குறைந்தபட்சமாக அவங்களுக்கான சாதகமாக எடுத்துக்கலாமா இல்லையா? உங்கள் பார்வையில் கேட்குறேன். எனக்கு பார்வை என்னன்னா, இனிமே விஜய் எந்த தொகுதியில் நிற்கணும், அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எந்த சின்னத்தில் நிற்கணும், எத்தனை மணிக்கு பிரச்சாரம் பண்ணணும், வேறு யாருக்காவது நட்சத்திர பேச்சாளராக அவர் போகணுமா, ஒரு வேளை எச் ராஜாக்கோ இல்லை அர்ஜுன் சம்பத்துக்கோ இவர் போய் நட்சத்திர பேச்சாளராக போய் பிரச்சாரம் பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது பாஜக. நான் சொல்லலை, பாஜகவோட கைப்பாவை சிபிஐ, சிபிஐயோட வழக்கு இப்போ இவர்கிட்ட இருக்குது. இவர் அங்கே போயிட்டா கைப்பாவை ஆயிடுவார். அப்படிலாம் போயிடுச்சுன்னா இது எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இனிமேல் விஜய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார்.